நேற்று ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த படங்கள் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக தலைவர் தம்பி தலைமையில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் ஆன கருப்பு பல்சர், காந்தி டாக்ஸ், லாக்டவுன், இன்னும் சில படங்கள் இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க மங்காத்தா, பார்டர் 2 செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்புறம் இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃப்ரேம். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பசும்பொன் அப்படிங்கிற படத்தில் இருந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் அப்படிங்கிற பாட்டு தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், விஸ்வா, ஜேஎம்சி, எம்பி விஜய், வெங்கடேசன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249 கோடியே 37 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1.41 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 12,950 கோடி கிட்டே இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருந்தாலுமே ஆனால் பெரிய ஹிட்டுங்க இந்த படம். வசூல் ரீதியாக பெரிய ஹிட்டு. பட்ஜெட் $400 மில்லியன். சென்ட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படம் வந்து இதுவரையும் இந்தியாவில் 1,27 லட்சம் 3 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $28 மில்லியன், 250 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $40 மில்லியன். துரந்தர் நேற்று 59வது நாள் இந்தியாவில் 50 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். 1020 கோடியே 84 லட்சம் இந்தியாவிலையும், 1315 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். பார்டர் 2 இந்த படம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் மட்டுமே 26 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 28 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 328 கோடியே 76 லட்சம் இந்தியாவிலையும், 369 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 210 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. மருதாணி 3 இந்த படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 8 கோடியே 17 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் 20 கோடியே 22 லட்சம் 3 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 26 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 20 கோடியே 22 லட்சம். பட்ஜெட் 55 கோடி. அப்புறம் மணசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் வந்து நேற்று 21வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 15 லட்சம். 292 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட். அப்புறம் அனகனகா ஒக்கராஜு அப்படிங்கிற படம் டே 19 ஆந்திரா தெலுங்கானாவில் 83 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம். 85 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் 60 கோடி பட்ஜெட். அப்புறம் நரி நரி நடுமா முராரி அப்படிங்கிற படம் நேற்று 18வது நாள் 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 92 லட்சம் உலகம் முழுக்க, 35 கோடி 45 லட்சம் உலகம் முழுக்க இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 18 நாளில் 40 கோடி பட்ஜெட். அப்புறம் சத்தா பச்சா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேற்று 11வது நாள் கேரளாவில் 60 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 32 கோடியே 48 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டும் 15 கோடியே 86 லட்சம், 12.5 கோடி பட்ஜெட். அப்புறம் வளர்த்து வசத்தே கல்லன் அப்படின்னு ஜீத்து ஜோசப் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த இந்த படம் நேற்று 3வது நாள் கேரளாவில் 1 கோடியே 14 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 88 லட்சம் கேரளாலையும், 3 கோடியே 71 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். பிரகம்பனம் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் கேரளாவில் 1 கோடியே 53 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 70 லட்சம், 3 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட்டுங்க. அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் நேற்று 18வது நாள் தமிழ்நாட்டில் 81 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 86 லட்சம், 32 கோடியே 76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 38 கோடி 7 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தலைவர் தம்பி தலைமையில் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. திரௌபதி 2 இந்த படம் நேற்று 10வது நாள் வெறும் 3 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இதுவரையும் உலகம் முழுக்க இந்த படம் 2 கோடியே 22 லட்சம், 11 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 32 லட்சம், உலகம் முழுக்க 34 லட்சம், 2 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டிலும், 2 கோடியே 72 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். மங்காத்தா ரீரிலீஸ் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 22 லட்சம், உலகம் முழுக்க 24 லட்சம், 21 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து ரீரிலீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்லா கலெக்ஷன் ஒரு ரீரிலீஸை பொறுத்தவரையும். கிரானி அப்படிங்கிற படம் தமிழ் படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம், டோட்டலாக உலகம் முழுக்க இதுவரையும் 3 நாளில் இந்த படம் 18 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். அனுபமா பரமேஸ்வரன் அவர்களோட லாக்டவுன் படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 36 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 1 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட்.
அடுத்ததாக தினேஷ் அவர்களோட கருப்பு பல்சர் திரைப்படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 27 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், 96 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 1,04,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 7.5 கோடி பட்ஜெட். கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் வீக் டேஸில் இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதாவது வீக் டேஸ்லேயே இந்த படம் ஒரு 25-26 லட்சம் கிட்ட மெயின்டைன் பண்ணாதான் ஓரளவுக்காவது இந்த படம் தப்பிக்கும். ஸோ அப்புறம் காந்தி டாக்ஸ், விஜய் சேதுபதி அவர்களோட காந்தி டாக்ஸ் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 70 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம், 2,31,00,000 தமிழ்நாட்டிலையும் 3,40,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். வசூலாக பார்க்கும்போது இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான். இருந்தாலும் வீக் டேஸில் எதாவது பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கருப்பு பல்சர், லாக்டவுன், கிராணி அப்படிங்கிற தமிழ் படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல படமாக இருந்தால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில படங்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் பெரிய அளவில் தோல்வி படமாக அமைகிற படங்களே ரொம்ப நல்ல படங்கள் அப்படின்னு நம்மளே கேள்விப்படுறோம். போன வாரம் கூட மாயபிம்பம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. வசூல் ரீதியாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் பார்த்தவங்க நிறைய பேர் என்கிட்டயே பர்சனலாக ரொம்ப சூப்பர் படம், இந்த படம் தியேட்டரில் நிறையா ஷோஸ் கிடைக்கல, மேபி கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இருந்துச்சுன்னா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் வந்த படங்களில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நேற்றை பொறுத்த வரையும் தமிழ்நாடு கலெக்ஷன் டாப் 5, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தலைவர் தம்பி தலைமையில் தான் முதல் இடம் 81 லட்சம், 2வது காந்தி டாக்ஸ் 70 லட்சம், லாக்டவுன் 36 லட்சம் 3வது இடம், பார்டர் 2 33 லட்சம் 4வது இடம், ஹாட்ஸ்பாட் டூ மச் 32 லட்சம் 5வது இடம். இதுதான் நேற்று தமிழ்நாடோட டாப் 5. நேற்று வீடியோவில் நம்ம டாப் 5 தமிழ் ஃபிலிம்ஸ் ஜனவரியில் வந்த படங்களோட டாப் 5 போட்டோம். அதில் நிறையா பேர் நீங்கள் சிறையை போடலை அப்படின்னு. ஆக்சுவலாக சிறை 2025 டிசம்பர் மாதம் வந்த படம். அதை ஜனவரி வந்ததாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. வேணால் ஜனவரியில் நல்லா ஓடிச்சு, துரந்தர் நல்லா ஓடிச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஜனவரி ஃபிலிம்ஸாக இதை நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஜனவரியில் ரிலீஸ் ஆன படத்தை தான் ஜனவரி ஃபிலிம்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டதுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அப்புறம் இப்போ நேற்று தமிழ் படங்களை பார்த்த மாதிரி இப்போ இந்தியன் ஃபிலிம்ஸையும் பார்த்துருவோம். ஜனவரி வந்த இந்திய திரைப்படங்களோட டாப் 5 இதில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு பார்டர் 2 369 கோடி 65 லட்சம், இதுதான் ஃபஸ்ட்டு. 2வது மனசங்கர வரப்பிரசாத் காரு 292 கோடி 91 லட்சம். அப்புறம் ராஜா சாப் 3வது இடம் 221 கோடி 67 லட்சம். பராசக்தி 87 கோடியே 91 லட்சம் 4வது இடம். 5வது இடம் அனகனகா ஒக்கராஜு 85 கோடியே 13 லட்சம். ஸோ இதுதான் ஜனவரியோட டாப் 5 இந்தியன் மூவிஸ். இதில் ஒரே ஒரு தமிழ் படம் இருக்குது, ஒரு 3 தெலுங்கு படம் இருக்குது, ஒரு ஹிந்தி படம் இருக்குது. இதில் எங்கே துரந்தரை காணோன்னா அதுவுமே டிசம்பர் மாதம் வந்த படம் தான் 2025. ஸோ இது வெறும் ஜனவரி ரிலீஸ் ஆன படங்கள் மட்டும்தான். ஸோ இதுதான் ஜனவரியோட ஃபிலிம்ஸ். இதில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது? அப்புறம் பார்டர் 2 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ராஜா சாப் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ராஜா சாப் ஆந்திரா தெலுங்கானாவில் 129 கோடி 77 லட்சம், கர்நாடகாவில் 14 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 96 லட்சம், கேரளாவில் 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 32 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 41 கோடியே 81 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 221 கோடியே 67 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடி, 129 கோடி கிட்ட தான் ஷேராக வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸு 207 கோடிக்கு போயிருக்கு. தியேட்ரிக்கலாக இது ஒரு பெரிய ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருக்கு ராஜா சாப். ஸோ இருந்தாலும் இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஏங்க இந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓகே தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.